வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரைவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை சோழவந்தான் பகுதியில் பெய்த திடீர் மழையால் கொள்முதல் நிலையத்தில் குவித்து வைக்கப்பட்டிருந்த நெற்குவியல்கள் மழையில் நனைந்து சேதம். நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நெல் கொள்முதல் பணியை உடனடியாக தொடங்க விவசாயிகள் கோரிக்கை. திருச்சி துறையூர் புறவழி சாலையில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட குழாயில் உடைப்பு. சாலையில் பாய்ந்து வீணாகி வரும் குடிநீர், குழாய் உடைப்பை சீரமைக்க வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பொதுமக்கள் திடீர் தர்ணா. கழிவுநீர் கால்வாய், குடிநீர், தெருவிளக்கு போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி போராட்டம். செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையத்தில் சுட்டெரிக்கும் வெயிலில் குடிக்க தண்ணீர் இன்றி தவிக்கும் பயணிகள். குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை சீரமைக்க பயணிகள் வேண்டுகோள். தென் தமிழகத்தின் லெமன் சிட்டி என்று அழைக்கப்படும் புளியங்குடி எலுமிச்சை பழத்திற்கு கிடைத்த புவிசார் குறியீடு. புளியங்குடி எலுமிச்சையின் சிறப்புகளை விவரிக்கும் சிறப்பு தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சோழவந்தான் அருகே அரசு கொள்முதல் நிலையத்தில் 10,000 மூடைகள் அளவு கொண்ட நெற்குவியல்கள் மழையில் நனைந்து சேதமடைந்திருப்பதால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள முள்ளிப்பள்ளம் கிராமத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்கதிர்கள் அறுவடை செய்யப்பட்டு அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதலுக்காக திறந்த வெளியில் ஆங்காங்கே குவிக்கப்பட்டுள்ளன. கடந்த 15 நாட்களாக கொள்முதல் பணிகள் நடைபெறவில்லை. இந்நிலையில் அறுவடை செய்யப்பட்ட நெல் மணிகள் கொள்முதல் நிலையத்தில் தேக்கி கிடக்கின்றன. இந்நிலையில் வாடிப்பட்டி, சோழவந்தான் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்ததால் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்ட நெல்மணிகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளது. இதனால் சுமார் 30,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே உடனடியாக நெல் கொள்முதல் பணிகளை தொடங்க உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் இங்கே போன வட்டம் போத்தில் 4 மூடை 5 மூடை கரு எடுத்து ஒன்றுமே நாங்கள் பலன் அடைய வரல. ஏக்கருக்கு 40,000 ரூபா செலவழிச்சிருக்கேன், ஒன்றும் இது இல்லை. இந்த வட்டம் ஏதோ ஏக்கருக்கு 10 மூடை 20 மூடை கன்றுக்கு அது இந்த கவர்மெண்ட்டு எடை போட மாட்டாங்க. இப்போ களத்தில் நடக்கிறது கிட்டத்தட்ட 10,000 சிப்பா வரைக்கும் கிடக்கு. இன்னும் 200 ஏக்கர் அறுவடை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க அதிகாரி இது வரைக்கும் எந்த ஒரு தரப்புலையும் ஒன்றும் தீர்வு காண முடியலை. இதுக்கு நல்ல தீர்வு காணலைனாக்க இன்னைக்கு தவறுனா நாளைக்கு நாங்கள் பசுமறியதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். துறையூர் புறவழி சாலை அருகே ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டிருப்பதால் குடிநீர் சாலையில் ஆறாக ஓடி வீணாகி வருகிறது. திருச்சி மாவட்டம் துறையூரில் இருந்து அரசு மருத்துவமனை, பெருமாள் மலையடிவாரம், கீரம்பூர், செங்காட்டுப்பட்டி ஆகிய பகுதிகளுக்கு மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் குழாய்கள் அமைக்கப்பட்டு காவிரி குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் துறையூர் புறவழி சாலை அம்மாப்பட்டி பிரிவு பகுதியில் அமைக்கப்பட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் சாலையில் பாய்ந்து வீணாகி வருகிறது. கடந்த 2 நாட்களாக குடிநீர் வீணாகி வரும் நிலையில் பணியாளர்கள் தற்காலிகமாக குழாயை சீரமைத்தனர். ஆனால் அதிகாலையில் மீண்டும் குழாய் உடைந்து காவிரி நீர் ஆறாய் ஊற்றெடுத்து தெருக்களில் பாய்ந்தோடுகிறது. கோடை காலத்தில் குடிநீரின் அவசியம் பற்றி கவலைப்படாமல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மெத்தனமாக இருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். எனவே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து குடிநீர் வீணாவதை தடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையத்தில் குடிக்க தண்ணீர் இல்லாமல் பயணிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து சென்னை, தாம்பரம், காஞ்சிபுரம், கல்பாக்கம், மாமல்லபுரம், திருப்போரூர், திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக 10 நிமிடத்திற்கு ஒரு முறை தாம்பரத்திற்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன.
இதனால் நாள்தோறும் பணிக்கு செல்லும் ஆயிரக்கணக்கான பயணிகள் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்கின்றனர். இந்த பேருந்து நிலையத்தில் பயணிகள் குடிக்க குடிநீர் வசதி இல்லாததால் சுட்டெரிக்கும் வெயிலில் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த பேருந்து நிலையத்தில் 4.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் கடந்த 2023ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. ஆனால் முறையான பராமரிப்பு இல்லாததால் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் பழுதடைந்து பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் குடிநீரை விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. வெயில் அதிகரித்து வரும் நிலையில் உடனடியாக குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை சீரமைத்து குடிநீர் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சங்கராபுரம் அருகே கழிவுநீர் கால்வாய், குடிநீர், தெருவிளக்கு போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள புத்திராம்பட்டு கிராமத்தில் 4வது வார்டில் 70க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு முறையான கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்படவில்லை. அத்துடன் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்ட உயர்மட்ட நீர்த்தேக்க தொட்டி பணிகள் நிறைவடைந்த நிலையிலும் இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை. இதனால் அந்த பகுதியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அத்துடன் இந்த பகுதியில் தெருவிளக்கு, குடிநீர், கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திடீர் தர்ணாவில் ஈடுபட்டனர். தங்கள் பகுதிக்கு அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று ஊராட்சி நிர்வாகத்தை வலியுறுத்தினர். எங்கள் தெருவில் எல்லா வசதியுமே இருக்குது. கோயிலிருந்து, மணிகர் ஆஃபீஸ்லேருந்து, ஸ்கூல்லேருந்து, கவர்மெண்ட் எல்லா இதுவும் இருக்குது. ஆனால் எங்களுக்கு சாக்கடை போகிறதுக்கு வழி இதில் எதுவுமே கிடையாது. நாங்கள் பிள்ளைங்களை வச்சுட்டு நாங்கள் எப்படி இருக்குது, டிச்சு இல்லை. இந்த தெருவில் பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பிள்ளைங்க எப்படி விளையாடுது பாருங்கள். இந்த தண்ணி அப்படியே கழிவு நீர் நாற்று அடிக்குது. உள்ளார போய் எங்களால் கால் வச்சு உள்ளே நொய்ய முடியல. நாங்கள் எப்படி இருக்கிறது? தலைவர் கேட்டாலும் நீங்களே செய்யுங்கன்னா, அப்போ நாங்கள் செய்கிறதுக்கு தலைவர் எதுக்கு வந்திருக்காங்க? அப்போ நாங்களே செய்யணும். நம்பர் கேட்டாலும் நாங்களே செய்யணும். யார் கேட்டாலும் எதுவுமே கண்டுக்கல. காலையிலேருந்து எல்லாத்துக்குமே நாங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு யாருமே வரவே கிடையாது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் உங்களை கூப்பிட்டு நாங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். ஆபத்தான முறையில் பராமரிப்பு இன்றி இருக்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சீரமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் பெரும்பேடு ஊராட்சியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அப்பகுதி மக்களுக்கு அங்குள்ள 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து நீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 5 வருடங்களாக முறையாக குடிநீர் கிடைக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பழுதடைந்து காணப்படும் நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக அதிகாரிகள் முறையாக சுத்தம் செய்யாமல் கிடப்பில் போடப்பட்டிருப்பதாகவும் இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடித்து புதிய நீர்த்தேக்க தொட்டியை கட்டித்தர பொதுமக்கள் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஊராட்சி மன்ற தலைவர் ரத்தினம் கோரிக்கை விடுத்துள்ளார். மீண்டும் போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்கிறோம். தாய் தந்தையை இழந்த குழந்தையை பராமரித்து வளர்க்கும் மாற்றுத்திறனாளி சித்திக்கு சமூக ஆர்வலர்கள் இணைந்து பெட்டிக்கடை வைத்துக் கொடுத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கொத்தமங்கலம் பகுதியில் சக்திவேல், மேனகா தம்பதியினர் வசித்து வந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருவரும் உயிரிழந்தனர். இதனையடுத்து ஆதரவின்றி இருந்த சிறுவன் முகிலேஷை அவரது மாற்றுத்திறனாளி சித்தி பராமரித்து வந்தார். ரேணுகாவால் எழுந்து கூட நிற்க முடியாத சூழலில் தனக்கு வரும் மாற்றுத்திறனாளி உதவித்தொகையை வைத்து குடும்பத்தை வழிநடத்தினார். அவருக்கு உதவும் விதமாக புதுக்கோட்டையைச் சேர்ந்த சமூக மாற்றத்தின் விதை அறக்கட்டளை நண்பர்கள் ஒன்றிணைந்து மாற்றுத்திறனாளியான ரேணுகாவிற்கு பெட்டிக்கடை அமைத்து கொடுத்தனர். தொடர்ந்து குழந்தையின் படிப்பு செலவுக்கும் உதவி செய்வதாக தெரிவித்துள்ளனர். மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கும் குழந்தைக்கும் சமூக ஆர்வலர்கள் உதவிய சம்பவம் பொதுமக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோத்தகிரியில் படுகர் இன மக்கள் உப்பு ஹட்டுவ பண்டிகை சிறப்பாக கொண்டாடினர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே ஜக்கலோடை, கடைக்கம்பட்டி, திம்பட்டி மற்றும் படுகர் இன மக்கள் வசிக்கும் பல்வேறு கிராமங்களில் உப்பு ஹட்டுவ பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி படுகர் இன மக்கள் அவரவர் வீட்டில் இருந்து கொண்டு வந்த உப்பு, பச்சை கடலை, புல் ஆகியவற்றை ஆற்றில் கரைத்து கிடைத்த தண்ணீரை மாடுகளுக்கு வழங்கி வழிபட்டனர். இதனையடுத்து அனைவரும் இயற்கை தெய்வத்தை வழிபட்டு காடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட இலை, நெறி செடிகளை வீட்டிற்கு கொண்டு வந்து முற்றத்தில் கட்டி தொங்கவிட்டனர். இதன் மூலம் நோய் நொடிகள் வராமல் இருக்கும் என்பது ஐதீகம்.
மேலும் உப்பு தண்ணீர் குடிப்பதால் மாடுகள் மேய்ச்சலுக்காக எங்கு சென்றாலும் மாலையில் வீடு திரும்பிவிடும் என்றும் நம்புகின்றனர். பின்னர் அனைவருக்கும் பாயாசம் வழங்கி மகிழ்ந்தனர். சகோதரத்துவத்தை உணர்த்தும் வகையில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுவதுடன் இதன் மூலம் வறட்சி நீங்கி மழை பொழிந்து ஆரோக்கியம் மேம்படும் என்று படுகர் இன மக்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். நாமக்கல் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயது முதிர்ந்தோர் பயன்பாட்டிற்காக பேட்டரி வாகன சேவையை ஆட்சியர் உமா தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்திற்கு பல்வேறு காரணங்களுக்காக நாள்தோறும் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். அத்துடன் திங்கட்கிழமை தோறும் ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதேபோன்று புதன்கிழமை தோறும் மாற்றுத்திறனாளிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு வரும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயது முதிர்ந்தோர் நடந்து செல்ல மிகவும் சிரமப்பட்டு வந்தனர். இந்நிலையில் இவர்களின் வசதிக்காக பேட்டரியால் இயங்கும் வாகன சேவைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த வாகன பயன்பாட்டை மாவட்ட ஆட்சியர் உமா தொடங்கி வைத்தார். இதனால் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயது முதிர்ந்தோர் மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு மாதாமலையில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. இறைவன் இயேசு சிலுவையில் அறைந்ததை நினைவு கூறும் வகையில் கடந்த மாதம் திருநீற்று புதன் முதல் 48 நாட்கள் தவக்காலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நெடுங்குணம் மாதாமலையை சுற்றி இயேசுவின் 14 நிலைப்பாடுகளை உணர்த்தும் வகையில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தவ பயணம் மேற்கொண்டனர். மேலும் பக்தி மாலை பாடியபடி 14 நிலைப்பாடுகளிலும் சிலுவை ஏந்தி சென்ற நிலையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு இறைவனிடம் பிரார்த்தனை செய்தனர். செங்கம் அருகே உள்ள செல்வ விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கொட்டாவூர் கிராமத்தில் உள்ள செல்வ விநாயகர் ஆலயத்தில் விழா குழுவினர் சார்பாக நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீரை சிவாச்சாரியார்கள் விமான கோபுரங்கள் மீது ஊற்றிய நிலையில் பக்தர்கள் புனித கலச நீரை பெற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இவ்விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் ராமநவமியை முன்னிட்டு ஏராளமான குழந்தைகள் ராமன் சீதை வேடம் அணிந்து ஊர்வலமாக சென்றனர். திசையன்விளை அருகே மாளவியா வித்யா கேந்திரம் பள்ளி சார்பாக ராமநவமியை முன்னிட்டு மேலதாளத்துடன் பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ராமன் சீதை வேடமணிந்த குழந்தைகள் ஊர்வலமாக சென்றனர். பின்னர் ராமர் சிலைக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சமய சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் தேவனூர் அரசு தொடக்கப்பள்ளி ஆண்டு விழாவில் சாமியாடிய மாணவிகள் மற்றும் பெற்றோர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. தேவனூர் அரசு தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழாவானது கலை நிகழ்ச்சிகளோடு நடைபெற்றது. பக்தி பாடல்களுக்கு மாணவிகள் நடனமாடிய நிலையில் அதனை பார்த்த பெற்றோர்கள் சாமியாடினர். தொடர்ந்து நடனத்தில் சாமி வேடமணிந்த மாணவிக்கு சூடம் ஏற்றி வழிபட்ட சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. மயிலாடுதுறை அருகே மகா முனீஸ்வரர் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் 2 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்ற நிலையில் மகா பூர்ணாகுதியும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மேலதாளங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்த விழாவில் மத ஒற்றுமையை ஏற்படுத்தும் வகையில் இஸ்லாமியர்கள் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்ற நிலையில் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம்.
ஆண்டிப்பட்டி அருகே மலை கிராம பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அவர்களுக்கு தற்காப்பு கலை பயிற்சி அளிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் வருசநாடு சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் நூற்றுக்கணக்கான பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கராத்தே பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் 150க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் பயிற்சி பெற்று வரும் நிலையில் முதல் 2 சுற்றுகளை முடித்த பெண்களுக்கு அடுத்த படிநிலைக்கான பயிற்சி தொடக்க விழா நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பயிற்சியாளர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திய நிலையில் அங்குள்ள குழந்தைகளுக்கு உலக அளவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொள்ள பயிற்சி வழங்கப்பட்டது. இதில் பங்கு பெற்ற பெண் குழந்தைகளுக்கு அடுத்த படிநிலைக்கான பெல்ட்டுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. வரப்பிரசாதமாகும் உங்களுக்கு ஓடுகள் அவர் கையின் மீது வைக்கப்படுகின்றது என்று நிரூபிக்கும் ஒரு உதாரணமாகும் இது. நன்றி நன்றி நன்றி. குமாரபாளையத்தில் நடைபெற்ற பைபாஸ் மாரத்தான் போட்டியில் 2000த்திற்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் தனியார் கல்லூரி சார்பில் பைபாஸ் மாரத்தான் என்ற தலைப்பில் மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. தண்ணீர் பாதுகாப்பு மற்றும் உடல் ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நடத்தப்பட்ட இந்த போட்டியை திரைப்பட நடிகர் ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். 5 கிலோமீட்டர் மற்றும் 10 கிலோமீட்டர் என 2 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த மாரத்தானில் 5 வயது சிறுவர்கள் முதல் 75 வயது முதியவர்கள் வரை சுமார் 2000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இரு பிரிவுகளிலும் வெற்றி பெற்றவர்களுக்கு நடிகர் ஸ்ரீகாந்த் பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்வின் போது 500க்கும் மேற்பட்ட பெண்கள் காவல் உதவி செயலியை பதிவிறக்கம் செய்து கொண்டனர். அதாவது ஆரோக்கியம் அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம் அதே நேரத்தில் குடிநீர் தண்ணி இதை சேகரிப்பு அதை பாதுகாக்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இந்த மேரத்தான் பொதுவாக ஒரு கல்ச்சுரல்ஸோ இல்லை ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமோ இந்த மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணாமல் நம்ம ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதான் கல்வி அதான் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோட தாட் ப்ராசஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட இந்த ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் பார்ட் ஆஃப் இட். உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினம்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கம் அளிக்க உள்ளனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் கல்வியாளர் ரமேஷ் பிரபா சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்களின் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க உள்ளார். உயர்கல்வியில் எந்த படிப்பை தேர்வு செய்தால் எதிர்காலம் நன்றாக இருக்கும், படிக்கும் காலத்தில் மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய திறன்கள் என்னென்ன, நுழைவுத் தேர்வு தொடர்பான சந்தேகங்கள் உள்ளிட்டவற்றை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.